ஆச்சரியமாய் என்னை நடத்துகிறேன், அதிசய பாதைகள் திறக்கின்றேன். ஆச்சரியமாய் என்னை நடத்துகின்றேன், அதிசய பாதைகள் திறக்கின்றேன். கோடி நன்றி ஐயா, எல் ஷடாய் நீர்தான் ஐயா. கோடி நன்றி ஐயா, எல் ஷடாய் நீர்தான் ஐயா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லும். ஆண்டவராய் இயேசுவே, இரக்கமுள்ள தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறேன். எனக்காக நீர் தீர்மானித்துள்ள ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறப்பதாக. ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்கிறவங்கள கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்க நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களை சந்திப்பது சொல்லுங்க, உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். ஆண்டவருடைய உள்ளத்தின் விருப்பம் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருப்பது. நிச்சயமாக உங்கள் வாழ்விலே அற்புதங்களை கண்டுகொள்வீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் சங்கீதம் திருப்பாடல் 124 அதிகாரம். சங்கீதம் திருப்பாடல் 124 அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 124 8வது வசனம் வாசிக்கலாம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடி பொழுதும் அவரே நம்மோடு பயணிக்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நாம் பயணிக்கிற இந்த உலக வாழ்க்கை ஒரு 70 இல்லைன்னா ஒரு 80 ஆண்டு. நீங்கள் சங்கீதம் 90:10 குறிப்புக்கு மட்டும் இது கொள்ளுங்க. மனுஷனுடைய ஆயுசு காலம் ஒரு 70 இல்லைன்னா 80 ஆண்டு. பிரைஸ் தி லார்ட். இந்த 80 ஆண்டுகள் இல்லைன்னா ஒரு 100 ஆண்டுகள் சில பேருக்கு. அல்லேலூயா. இப்படி வாழ்கிற இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்ம ஒவ்வொருவருமே ஒரு துணையோடு தான் பயணிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். யாருமே நான் தனி ஆளா வாழ்ந்துடுவேன் அப்படின்னு நினைச்ச முடியாது, சொல்லவே முடியாது. எல்லா மனுஷனுமே அவன் எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்துக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், எவ்வளவோ இந்த உலக சாதனைகளை படைக்கிறவங்களா இருக்கலாம். அப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தால் கூட இந்த வாழ்க்கையில் ஒன்று கண்டிப்பாக தேவை. என்ன தேவை? நமக்கு ஒரு துணை தேவை. சொல்லுங்க, என்னது? சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் பெரிய ஆளுமை நிறைந்தவர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு என்ன இருக்கிறாங்க? ஒரு துணை. என்னது? என்னுடைய உதவியாளர் என்ன வச்சிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஏதாவது ஒன்று பார்க்கணும் முதல்ல யாரை போய் கேளுங்க. என்னை விட என்னுடைய உதவியாளர்கிட்ட தான், என் பிஏக்கு தான் எல்லாமே தெரியும். நான் எங்கே போகிறேன், 10 மணிக்கு போகணுமா 11 மணிக்கு போகணுமா, அதை கூட என் முடிவு பண்ணுறது யார்? என்னுடைய பிஏ தாங்க முடிவு பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் பார்க்க முடிகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த உலகத்தில் மனித வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு பிஏவோ, ஒரு துணையாளர், ஒரு உதவியாளர் என்று யாரையாவது ஒருவரை நம்பித்தான் வாழ்ந்து ஆக வேண்டியது இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த வாழ்க்கை பயணத்தில் கடைசி வர இந்த உதவி நமக்கு கிடைச்சிருமா? இந்த உதவி நம்ம வாழ்க்கையில் கடைசி வரை இருந்து விடுமா அப்படின்னு பார்த்தா அது இருக்க போறதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஏன்? அநேக நேரங்களில் நிறைய பேர் சொல்றது என்ன தெரியுமா? துணைக்கு தாங்க கூட்டு போனேன், ஆனால் கடைசியில் அவனே குழிய சொல்லுங்க தோண்டிட்டான். துணைக்கு தாங்க நாங்கள் அவங்கள என்ன செய்ய வைத்திருந்தேன். ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு வயசான அம்மா, எப்பா என்னுடைய வீடு, நான் என் பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் போய் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. அதனால என் வீட்டில் நான் ஒத்தையில் இருந்தேன்.
உடனே எனக்கு பக்கத்தில் ஒருத்தங்க வந்து உதவி பண்ணாங்க. நான் நினச்சேன், இவங்க வெளியே எங்கேயோ வாடகைக்கு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த வீட்டில் என் கூடவே இருக்கட்டும்னு சொல்லி வச்சேன். உண்மையிலே பாசமாக தான் வந்தாங்க, நல்லா கவனிச்சாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா என்னையே கொல்றதுக்கு முடிவெடுத்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கே தெரியாமல் என் பேரில் வீட்டு பத்திரத்தை மாற்றி என் ரேகெல்லாம் இருக்குதுப்பா. இன்றைக்கி நான் வீட்டை விட்டு வெளியே போகிற லெவலுக்கு ஆகிட்டேன். இப்போ கேஸ்லாம் போட்டிருக்கிறேன், ஜெபம் பண்ணிக்கோப்பா அப்படின்னு அந்த அம்மா அழுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த உலகத்தில் இப்படி நிறைய உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். துணைக்கு தான் கூப்பிட்டு போனேன், உதவிக்கு தான் கூப்பிட்டு போனேன், உதவிக்காக தான் வந்தாங்க, கடைசியில் என் பிள்ளையவே கூட்டிட்டு போயிட்டான். நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், இந்த வசனத்தை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி முதல் வசனத்தை தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிங்க. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரவேல் மக்கள் சொல்வார்களாக, ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராய் மனிதர்கள் எழுந்த போது. கை தட்டுங்க பாப்போம். ஏன் தெரியுமா? யார் எழுந்தா சொல்லுங்க. நான் அதான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். யார் எழுந்தா? துணையா கூட்டு வந்தேன் சார், உதவிக்காக கூட்டு வந்தேன். அதான் யாரு மிருகமா வரும், மனுஷன் தான் வருவான். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. உதவியாக வந்தாங்க, துணையாக வந்தாங்க. ஆனா வந்தவங்களே என்ன செஞ்சிட்டாங்க? எதிராக மாறிவிட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இப்ப துணையா வந்தவங்க என்னவாயிட்டாங்க? எதிராக மாறிட்டாங்க. ஆனா ஒன்னே ஒன்று எனக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? நீங்க அந்த அதிகாரத்தை பிறகு வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஒரே ஒரு நபர் மட்டும்தான் என்னுடைய சார்பில் இருந்தார். யாரு சொல்லுங்க? யாரு? என் ஆண்டவர், என் கடவுளாகிய ஆண்டவர் என் சார்பாக மட்டும் இருந்திருக்காவிட்டால் நான் என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா? அழிஞ்சு போயிருப்பேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த வேத வசனத்தினுடைய விளக்கம் என்னன்னா, தேவன் நமக்கு உதவியாக, தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நமக்கு யார் உதவியா இருக்கிறாரு? ஆண்டவர் நமக்கு உதவியாக, ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அதனால தான் நீங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கணும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கிறீங்களா? எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த அரியணையை நாம் துணிவோடு நாடி செல்வோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க எந்த நிலைமையில வந்திருக்கலாம், ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்திருக்கலாம், மன பாரத்தோடு வந்திருக்கலாம். ஒருவேளை வாழ்க்கையில எல்லாமே இழந்து போச்சு சாமி, எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே என் வாழ்க்கையில என்ன இருக்கிறது, ஒருவேளை ஏதாவது ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு நீங்க இந்த தெய்வத்தை தேடி வந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்க. நமக்கு உதவி செய்யக்கூடிய தேவன் அவர். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையாக இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், அந்த சூழ்நிலைகளிலே நமக்கு உதவி செய்யக்கூடிய சிங்காசனத்திலே நம் தேவன் நமக்காய் அமர்ந்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த ப்ராப்ளங்கள் தலைக்கு மேல போயிட்டு பிரதர் வெல்லம், பயப்படாதீங்க, தேவன் உங்களை மீட்டருள்வார். அல்லேலூயா. அதனால தான் நமக்கு சங்கீதம் திருப்பாடல் 121ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், என் கண்களை நான் எங்க உயர்த்தினேன் சொல்லுங்க? எங்க உயர்த்தினேன்? மலைகளை நோக்கி என் கண்களை, சத்தமா சொல்லுங்க, எங்கம்மா உயர்த்தினீங்க? மலைகளை நோக்கி கண்களை உயர்த்தினேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேகர் பாருங்கள் தங்கள் கண்களை உயர்த்துறாங்க. யாரை நோக்கி? ஒரு மருத்துவரை நோக்கி உயர்த்துறாங்க. டாக்டர் எப்படியாவது என்னுடைய கணவரை காப்பாத்துங்க, மனைவியை காப்பாத்துங்க, பிள்ளைகளை காப்பாத்துங்க. பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ பேர் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவிக்க மாட்டாங்களான்னு சொல்லி தங்கள் வாழ்க்கைக்கு பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட மனிதர்களுடைய தயவை நாம் நாடுகிறோம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா.
கடந்த 2 நாளாக நம்முடைய தியான இல்லத்துக்கு ஒரு அருட்தந்தை வந்திருந்தார். நல்ல சின்ன ஒரு இளம் குரு தான். அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பங்கில் முதலாக அவரை போட்டவுடனே அவர் ஒரு பெரிய சாதனை சாதிக்கணும் அவர் ஆசைப்பட்டிருக்கார். ஏன்னா எல்லாருக்குமே வரக்கூடியது தான். அல்லேலூயா. நம்ம ஒரு பெரிய ஆக்டிவாக இருக்கணும், ரொம்ப உற்சாகமாக இருக்கணும். ஒரே நாளில் ஜனங்கள் என்ன செஞ்சிடணும் சொல்லுங்க, திருத்திரணும். இன்னைக்கு நிறைய பேர் இப்படி ஒரு ஆசைப்படுறாங்க. ஒருத்தனும் மாற மாட்டான், உங்களை மாற்றிடுவாங்க. அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுவோம்ல அவசர கொடுக்கைன்னு சொல்லுவோம். அதை மாதிரி நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு உத்வேகம், ஒரு வேகம், இல்லைன்னா ஆர்வம் என்னது, எப்படியாவது எல்லாரையும் மாற்றிடணும். ஒரு நாள் ஜெபத்துக்கு வந்தோன்னா அடுத்த நாள் வீட்டை மாற்ற முடியுமா சொல்லுங்க? சிலருக்கு பாருங்க, நான் ஒரு நாளில் இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்துட்டேன், உடனே ஆவியானவர் என்னை தொட்டுட்டாரு, உடனே வீட்டுக்காரரை திருத்த முடியுமாம்மா? அகஸ்தினாருடைய அம்மா மோனிகா அம்மா அவரை திருத்தறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்குது சொல்லுங்க? அவருடைய கணவருக்காக 25 வருஷம் அந்த அம்மா ஜெபம் பண்ணிச்சான். பிரைஸ் தி லார்ட். குடிகார அவருடைய கணவர் திருந்துறதுக்கு 25 இயர்ஸ், 25 வருஷம் அந்த அம்மா ஜெபம் பண்ணி இருக்குது. நீங்களும் நான் நினைக்கிறேன் தெரியுமா, உடனே திருத்திடலாம். இவர் அப்படி நினைச்சிருக்கிறாரு. ஆனால் அவருக்கு கிடைச்சதெல்லாம் நெகட்டிவ், எல்லாம் எதிர்மறை, எல்லாம் வியாகுலம், எல்லாம் வேதனை, அவமானம், நிந்தை. முடிவில் என்ன ஆகிட்டு மன உளைச்சல் வந்துடும். பிரைஸ் தி லார்ட். நிறைய நேரத்தில் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு மன உளைச்சலை தான் கொண்டு வருது சொல்லுங்க. அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க, இன்றைக்கே மாறிடும். ஒன்றும் மாறாது, உடனே எல்லாம் நடந்துடும், ஒன்றும் நடக்காது. லாஸ்ட்டில் என்னது, கடவுள் மேலே கோபம், சுற்றி இருக்கிறவங்க மேலே கோபம். இப்போ இவருக்கு மன உளைச்சல் ஆகிட்டு கடைசியில் பார்த்தா சுகர் 880. எத்தனை? நீ எப்படியா உயிரோடு இருக்க அப்படின்ட்டு அப்புறம் உட்கார வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உடனே அவருக்கு அப்படியே பலவிதமான மன அழுத்தத்துக்குள்ளானதுனால, ஏண்டா குருவானவராக மாறணும், எதுக்குடா சாமியாராக போகணும் அப்படிங்கிற அளவுக்கு மனநிலைமை போயிட்டு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவருடைய தாயார் சொன்னாங்களே, மகனே நீ சாமியாராக இருக்கவே லாய்க்கு இல்லை. ஏன், நீ ஜெபமாலை பையில் வச்சுருக்க, ஆனால் ஜெபமாலை சொல்ல மாட்டேங்கிற. முதல்ல ஜெபமாலை சொல்லு. அல்லேலூயா. இவர் ஜெபமாலை படிக்க ஆரம்பிச்சாராம். பார்த்துக்கோங்க, ஜெபமாலை சொல்லிட்டு மாதாவை நோக்கி அவர் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஜெபமாலை முடிச்சுட்டு அடுத்து அவருக்கு அந்த சுகர் டெஸ்ட் பண்ணின உடனே அந்த சுகரோட அளவு பாதிக்கு குறைஞ்சி போச்சு. கை தட்டுங்க பாப். பிரைஸ் தி லார்ட். இப்போ இவருக்கு தெரிஞ்சுபட்டது, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை குணப்படுத்தினா யாரால தான் முடியும்? டாக்டரால முடியாது. யாரால தான் முடியும்? ஆண்டவரால் தான் முடியும். இவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார், தேவ சமூகத்தில் உட்கார்றார், ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். இப்போ அவர் வாயை திறந்து சொன்ன தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்வது, நமக்கு துணையாக இருக்கிறது யாருன்னா, ஒரு மனுஷன் பங்கில் இருக்கிறவன், ஆயர், அவர், இவரெல்லாம் இல்லை. யார் மட்டும்தான்? ஆண்டவர் மட்டும்தான் பிரதர் நமக்கு துணையாக வர முடியும். அதனால் நீங்கள் யாராவது இன்னைக்கு மழை போல நான் உங்களை தான் சார், உங்களை தான் மகனே, உன்னை தான் அப்படின்னு ஒருவேளை உங்கள் பிள்ளையெல்லாம் பார்த்து சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி என்ன செஞ்சுருங்க, அதெல்லாம் மாற்றிருங்க. அல்லேலூயா. அதனால தான் சொல்ல, மலைகளை நோக்கி என் கண்களை, இன்னைக்கு என்ன சொல்லணும், எனக்கு மலையை நோக்கி கண்களை உயர்த்தினது இல்லைப்பா. அவன் சொல்கிறான், மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன் சொல்லி இப்படி தான் சொல்கிறான். உதவி எங்கிருந்து? அப்படி போடல, உதவி எங்கிருந்து வரும், உதவி எங்கிருந்து அப்படின்னு கேட்டு தான் அடுத்து எழுதுறாரு, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின ஆண்டவரிடமிருந்தே எனக்கு. கை தட்டுங்க பாப்போம். நீ நம்பினவங்க கைவிட்டுருவாங்க சிஸ்டர், நீ நம்பினவங்க கைவிடுவாங்க, நீங்க நம்பினவங்க உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிடவே, சொல்லுங்க, ஆண்டவர் என்ன ஒரு நாளும் கைவிடவே, ஆண்டவர் ஒரு நாள் என் குடும்பத்தை கைவிடவே, நம்பின ஒவ்வொருவருக்கும் துணையாக இருக்கிறவர் தேவன் மட்டுமே. ஆமென். ஒருவேளை இன்னைக்கு எந்த கஷ்டம், என்ன ப்ராப்ளமோ எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு உதவியாக, துணையாக
அவர் மட்டுமே இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது பாருங்க, சங்கீதம் 60ஆம் அதிகாரம் 11வது வசனம் எடுத்து வாசிங்க. திருப்பாடல் 60ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேகமாக எடுத்துக்கணும். சங்கீதம் திருப்பாடல் 60ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. எதிரியை மேற்கொள்ள மனிதர் தரும் உதவியோ, நல்ல கவனிக்கணும். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் அரசியல்வாதிக்கு பிஏ இருக்கிறாங்க, எத்தனையோ நபர்களுக்கு பிஏ இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு இந்த உலகத்தில் சாம்ராஜ்யங்கள் வீழ்ந்து போனதுக்கு காரணம் யாரு? சாம்ராஜ்யங்களும் பெரிய பெரிய ராஜாக்களுக்கு வீழ்ந்ததுக்கு காரணம் யார் தெரியுமா? சொல்லுங்க. அவர்களுக்கு பிஏவா இருந்தவங்க தான். கொஞ்சம் உள்ளே போனோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் நம்ம மூடி மறைச்சு பேசிக்கிடுவோம். அல்லேலூயா. இந்த எடுபடியாக வந்தால் பார்த்தீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும், தமிழக அரசியலில் நிறைய இருக்குது. எடுபடியாக வந்தாங்களாங்க, கடைசியில் அவங்களே என்ன ஆயிட்டாங்க? அவங்க சாவுக்கு கூட காரணமாயிட்டாங்க. இந்த எடுபடியாக வந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள என்னவாயிட்டாங்க? ராஜாவா, அரசு உரிமைக்கு அவங்க தான், எல்லாம் எனக்கு தாங்க அப்படின்ட்டு கொண்டு போய் விட்டுருந்தாங்க. அதனால தாங்க பைபிள் என்ன சொல்லுது? எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும். ஏன்? மனிதர்களுடைய உதவி வீண். மனிதர் தருகிற உதவியோ, சத்தமா சொல்லுங்க, மனிதர் தருகிற உதவியோ நல்லா புரிஞ்சுக்கணும். ஏக்கா எனக்கு உதவியா வாங்க, ஐயா யாராவது எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம ஒருவேளை இந்த உலகத்தில் மனிதர்களுடைய உதவியை நாடலாம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் எல்லா உதவியும் ஒரு லெவலுக்கு மேலே உங்களுக்கு எதையும் செய்ய சொல்லுங்க உதவியாக பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. எல்லாரும் உங்களுக்கு எல்லாத்திலையும் உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? எல்லாத்தையும் நீங்கள் வேணால் டாக்டருக்கு கொண்டு போய் ஒரு 10 லட்சத்தை கொடுக்கலாம், ஒரு வேளை பெரிய அப்பல்லோவில் போய் சேர்க்கலாம், இல்லைன்னா லண்டனில் கொண்டு போய் சேர்க்கலாம், வச்சுக்கோங்க, எங்கேனாலும் போகலாம். 1 கோடி ரூபாய்க்கு ஒரு இட்லி சாப்பிட்லாம். வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 1 கோடி ரூபாய்க்கு ஒரு இட்லி சாப்பிட்லாம், கணக்கப்பெல்லாம் எழுதுவாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா கவனிச்சு பாருங்க, கடைசியில் என்ன தான் முடியுது? ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸு. சொல்லுங்க. அப்புறம் ஆளு அவுட்டு. பார்க்கலையெல்லாம் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸு, ஆளு அவுட்டுங்க. இதாங்க உலகம். மனிதர் தருகிற உதவி இவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில மனிதர்களால எதையும் செய்ய ஒரு காரியம் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். டாக்டருக்கு சொல்லுவார், ஏங்க எல்லாம் பண்ணியாச்சுங்க, இனிமே யார் தாங்க காப்பாற்றணும்? உங்கள் கடவுளை நோக்கி கும்பிடுங்க, அவர் தான் உங்களை காப்பாற்றணும். நீங்கள் இப்போ எக்ஸாம் நடக்க போதில்ல, உங்கள் பையனை கூப்பிட்டு போங்க, அவங்களுடைய ஆசிரியர் சொல்லுவார், நாங்களும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டோங்க, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, சிவன் தெரியுறதையுமே என் நம்பிக்கையே உமது பெயரிலேயே வைக்கிறேன், எப்படியாவது இந்த பயலை பாஸ் ஆக்கி விடுங்க. பிரைஸ் தி லார்ட். அவனே சொல்லுவான், எப்படி தான் பாஸ் ஆக போகிறேன்னு எனக்கே, அதில் நானும் ஒரு ஆள் தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, மனிதர் தருகிற உதவியோ, சொல்லுங்க, மனிதர் தருகிற உதவியோ, எங்கேயாவது ஒரு ஓரத்தில் உங்களுக்கு மனிதனுடைய உதவி, நீங்க நம்புற உதவிகள் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரு உதவிக்கு அதுக்கு மேல அவங்களால தாண்டி போக முடியாது. ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குதுங்க, ஹெல்ப்லைனுக்கு போவாங்க, ஆனா ஒரு லெவலுக்கு மேல அவங்களால போக முடியாது. வேணா பாடியை கொண்டு வந்து எடுத்து கொடுப்பாங்க, அவ்வளோதாங்க எங்களால் முடியும். வெள்ளமெல்லாம் வத்தி போட்டும், அதுக்கப்புறம் போய் செத்த பிரேதத்தை தான் சொல்லுங்க, பார்க்கல நீங்களாம். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் அது பொருளாதாரமாக இருக்கலாம், ஃபேமிலி லைஃபாக இருக்கலாம், நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலமாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு துணையோ ஒரு உதவியோ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே மனிதர்களால் உள்ள நுழையவே தேவன் மட்டும்தான் வர முடியும். அல்லேலூயா.
சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் திருப்பாடல் 46 முதல் வசனம் சொல்கிறது. சங்கீதம் 41 வாசிங்க பாப்போம். 46:1 கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார், இடுக்கணுற்ற வேளையில் நமக்கு உற்ற துணையும் அவரே. கை தட்டுங்க பாப்போம். கடவுள் நமக்கு எப்படி இருக்கிறாரு சொல்லுங்க. கடவுள் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலம். பக்கத்தில் நல்ல கை கொடுத்து சிரிச்ச போது சொல்லுங்க, ஆண்டவர் நமக்கு அடைக்கலம். சொல்லுங்க, ஆண்டவர் நமக்கு அடைக்கலம், ஆற்றல், இடுக்கணுற்ற வேளையில உற்ற துணையும் அவரே. சொல்லுங்க, இடுக்கணுற்ற வேளையில சொல்லுங்க யாரு? உங்க மகன் வரமாட்டான், மகா வரமாட்டா. உலகத்தில் ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. பிரைஸ் தி லார்ட். நான் இடுக்கணுற்ற வேளையில எனக்கு உற்ற துணை யாரு? தேவன் தாங்க. ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு இடுக்கணுற்ற வேளையில துணையாக வர முடியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த தேவன் நல்லவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் யாக்கோபுடைய வாழ்க்கையை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து அவன் ஓடுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன தெரியுமாங்க சொன்னாரு? நீங்க வாசிங்க, தொடக்க நூல் 28 ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம் எடுத்து வாசிங்க பாப்போம். தொடக்க நூல் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கிறீங்களா? நான் உன்னோடு. நல்ல கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் சொல்றாரு, சிஸ்டர் பிரதர், ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில சொல்றாரு, நிலை தடுமாறி இருக்கிறியா, வேதனையோடு இருக்கிறியா, கவலையோடு இருக்கிறியா, கண்ணீரின் மத்தியில் இருக்கிறியா, வியாதியின் பள்ளத்தாக்கில் இருக்கிறியா, கடன் பிரச்சனையில அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் வாழ்க்கையில் ஐயோ எடுத்த முயற்சி எல்லாம் தோற்றுவிட்டதே என்று சொல்லி வந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னோடு. சொல்லுங்க, நான் உன்னோடு, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாய் இருந்து நான் உன்னை இந்த நாட்டுக்கு உன்னை திரும்பி கொண்டு வருவேன். உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் சொல்றாரு, ஐயா நீங்க நல்லா கவனிங்க, பிரதர் கவனிங்க, சிஸ்டர் கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி தெரியுமா படுத்திருக்கிற? நீ எப்படி படுத்திருக்கிற தெரியுமா? யாக்கோபே நீ எப்படி படுத்திருக்கிற? என் வாழ்க்கை இதுக்கு மேல ஒண்ணுமே. ஏன்னா இருளில் கிடக்கிறான் யாக்கோபு, இருட்டு. அவனுடைய வாழ்க்கை ஒரு இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் பயணிக்கிறான். அடுத்து எங்க போய் சேருவன் அவனுக்கு தெரியாது. அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இங்க இருக்கிற நீங்க ஒருவேளை பிரதர் எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என் வாழ்க்கை எப்படி முடியும்னு எனக்கு தெரியல, அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு, நான் உன்னோடு உனக்கு துணையாக இருக்கிறேன். ஆமென். உனக்கு காவலாக நான். உங்க வீட்டுக்காரர் சொல்ல முடியாது, உங்க மனைவி சொல்ல முடியாது, உங்க பிள்ளைங்க கண்டிப்பா சொல்லவே முடியாது. ஏன்? ஒரு நாளுக்கு அப்புறம் நீங்க அவங்களுக்கு பாரமா மாறிடுவீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 4 நாள் நமக்கு வியாதி வந்ததுன்னா நம்மளுக்கு தெரியும் எல்லாரை பற்றியும். ஒரு நாள் வந்த காய்ச்சல் கூட 2 நாள் இருந்ததால் நமக்கு தெரிஞ்சிருது. எத்தனை பேர் நமக்கு சொல்லுங்க, உங்களை புண்படுத்த முடியாது சொல்லலை, என்ன உண்மையை சொல்கிறேன். ஒரு நாள் காய்ச்சல் கூட 2 நாள் வந்த உடனே நமக்கு மனுஷங்களை பற்றி தெரிஞ்சிருது. ஏன்? அநேகருக்கு பாருங்கள் நம்ம சுமையாகவே மாறிதான். என்னப்பா வயாமல் இருந்தாலும் போன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. பிரைஸ் தி லார்ட். அது தொந்தரவாக மாறுகிறது. ஆனால் ஒன்னே சொல்கிறேன், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் அவர் தான். தனிமையில் இருக்கிறவர்களுக்கு தகப்பன் அவர் தான். துயரப்படுகிறவர்களுக்கு தகப்பன் அவர் தான். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இயேசு உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தாங்க ஆண்டவர் எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்றாரு. எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 2வது வசனம். உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க, வசனத்துக்குள்ள வாங்க, படிங்க, வாசிங்க, ஒருத்தர் வாசிங்க பாப்போம். எசையா 44 2வது வசனம். உன்னை படைத்தவரும்
கருப்பையிலே உன்னை உருவாக்கியவரும் உனக்கு உதவி செய்கிறவருமான ஆண்டவர் கூறுவது, நீ பயப்படாத. கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உதவி செய்கிற கடவுள் சொல்றாரு, நீ என்ன செய்யாத. சிஸ்டர் சொல்லுங்க, நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க என்ன செய்யாத. சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து ஸ்பெஷலா சொல்றாரு, நீ என்ன செய்யாத. கருப்பையில உன்னை உருவாக்கினவரும் சொல்லு, உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கினவருமான ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உதவி செய்கிறவருமான ஆண்டவர் கூறுறாரு, நீ பயப்படாத. நீ என்ன செய்யாத. எதை நினைச்சும், கஷ்டத்தை நினைச்சு, உன்னுடைய உடல் நோயை நினைச்சு, இந்த மகனையும் மகளை நினைச்சு, எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாதீங்க. ஏன் தெரியுமா? அந்த ஆண்டவர் சொல்றாரு, எசையா 41:13 வாசிங்க. 41ஆம் அதிகாரம் 13வது வசனம் படிங்கப்பா. ஆண்டவர் சொல்ல படிங்க. நானே உன் கடவுளாய் ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து பயப்படாத, உனக்கு துணையாய் இருப்பேன் என்று சொல்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. உனக்கு நான் எப்படி இருக்கிறேன் சொல்லுங்க, உனக்கு நான் எப்படி இருக்கிறேன். இந்த வார்த்தையை படிக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரணும் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். எனக்கு துணை யாரு சொல்லுங்க, எனக்கு துணை யாருங்க? இந்த உலகம் கிடையாது, உறவுகள் கிடையாது, நீங்க நினைக்கிற பெரிய நம்பிக்கையாளர்கள் யாருமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு துணை யாருங்க? அவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, உன் வலக்கையை பற்றி பிடித்து பயப்படாத, நான் உனக்கு துணையாக சொல்லுங்க, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். அதனால தான் அதே அதிகாரம் 10வது வசனம் எஸ்ஐயா 41:10 சொல்லுகிறது, பயப்படாத, நான் உன் கடவுள், அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன், வலிமை அளிப்பேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். உங்க இருதயத்தில் நம்பிக்கையோடு சொல்லுங்க, ஆமேன். என் தேவன் என்னோடு, தேவன் எனக்கு உதவியை, என் துணையாக இயேசு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் வரணும். திருப்பாடல் சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் திருப்பாடல் 63ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிங்க. ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர், உம் ரெக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகிறேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கை கொடுத்து கேளுங்க, கை கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு வயசா தானே சொல்லுங்க, உங்களுக்கு வயசா தானே? உடனே வயசு சொல்ல மாட்டீங்களோ? கிளவி கூட சொல்ல மாட்டாக்கா இப்போம்லாம் வயசு. அல்லேலூயா. இப்போ கேளுங்க, இத்தனை வயசு வர உங்களுக்கு எப்போதும் துணை யாரு? உங்க அம்மாவா, உங்க அப்பாவா, யாருங்க? இது ஒரு வார்த்தையில் சொல்றதுங்க, ரசிச்சு கேளுங்க. யாருங்க? யார் இருந்தா? வீட்டுக்காரரா? எனக்கு ஒரு அம்மா சொன்னிச்சு, பிரதர், கல்யாணம் முடிஞ்சு எனக்கு ஒரு குழந்தை கர்ப்பம் தரிச்சேன், முதல் குழந்தை பிறக்கிற டைம் என் வீட்டுக்காரர் இறந்துட்டார். என் குழந்தை பிறக்கும் பொழுது என் குழந்தைக்கு அப்பா இல்லைங்க இந்த உலகத்தில். எல்லாரையும் கைவிடப்பட்டேன். எத்தனை ஆண்கள் என்ன டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா? ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில பையன் நல்ல நிலைமைக்கு வந்துட்டான். ஆனால் இன்றைக்கும் சொல்கிறேன், என்னைக்கும் சொல்லுவேன், எனக்கு ஒரே ஒரு துணை இருந்தார். அந்த துணை இப்பொழுதும் என்னோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இங்கே இருக்கிற எத்தனையோ வீட்டுக்காரமா இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கணவர் இருக்காரு, ஆனால் எத்தனையோ கணவன் ஜடம் மாதிரி இருப்பான். அவங்கவுங்க நீங்கள் உடனே நீங்கள் உங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எத்தனையோ கணவன் வெறும் பேருக்கு புருஷன், ஒரு பிள்ளை பத்துக்கிறதுக்காக அவன் புருஷனாக இருந்திருக்கான். இல்லைன்னா உனக்கு ஒரு வேளை இன்சியலுக்கோ, இல்லைன்னா ஒரு வேளை வீட்டில் 4 பேருக்கு உலக சமுதாயத்துக்காக ஒரு வேளை புருஷனாக இருக்கிறான். எங்கள் வீட்டு இங்கே தான் இருக்காருங்க, இந்த இருக்காரு. ஆனால் காலையிலையும் குடிக்கிறான், மத்தியானம் குடிக்கிறான், நைட்டும் குடிக்கிறான். நீங்கள் நினச்சி பாருங்கள், பேர் என்னதுங்க இவன் பேர்? எங்க சொல்லுங்க, துணைவர். உங்கள் துணையாளர் எங்கங்க? அவர் துணையாரா? குப்பமேட்டில் கிடக்கிறாரு.
ஆனால் இந்த 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 அக்காவுக்கு யார் துணை தெரியுமா? ஏசுதாங்க துணை. மீன்பட்டி எடுத்துகிட்டு போகிற ஒரு அக்கா சொன்னா, எப்படிம்மா நம்பிக்கையோடு போகிற? அவ சொன்னா, எனக்கு ஒரு துணையாளர் இருக்காருங்க. இந்த 20 வருஷமாக இந்த மீன்பட்டியை தூக்கிட்டு போகும்போது நான் அவரோடு தான் நடக்கிறேன், அவர் என் கூட தான் நடக்காரு. நான் மயங்கி விழாதபடி, என் கால் தடுமாறாதபடி என்னை காக்கிற துணையாளர். நான் தான் கடந்து வந்த பாதையை பார்த்து இந்த வசனத்தை படிக்கும்போது சொல்கிறேன், நான் மகிழ்ந்து பாடுவேன். ஏன் தெரியுமா? என் துணையான தெய்வம் என்னோடு இருக்கிறார். இங்கே இருக்கிற உங்கள் ஒருத்தர் உங்கள் மனசாட்சி தொட்டு கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரலையா? அவமானங்கள் வரலையா? நிந்தைகள் வரலையா? இழப்புகள் வரலையா? இனிமே எப்படி வாழ போங்கிற கேள்வி வரலையா? ஆனா நீ வாழ்ந்துகிட்டு இருக்கியே சகோதரனே, சகோதரியே, அதற்கு காரணம் என்ன? என்னமா காரணம்? இந்த வார்த்தை இருக்குது பாத்தியா? 63:7 சொல்லுது, எனக்கு நீர் துணையாய் இருந்தீர். எனக்கு நீர் துணையாய், எனக்கு நீர் துணையாய், எனக்கு நீர் துணையாய். யாரு? என் ஆண்டவர் எனக்கு துணையாக இருந்தார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு துணையாக யார் இருந்தா? அந்த துணையான தேவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தாங்க பவுலுடைய வாழ்க்கையில 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், என் அருள் உனக்கு, உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் விளங்கும். ஆமென். ஆண்டவர் சொன்னார் 2 கொரிந்தியர் எத்தனை அதிகாரம்? எத்தனை அதிகாரம் சொல்லுங்க? 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிக்கிறீங்களா? அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும். மகனே, நீ பலவீனமா இருக்கிறியா? நீ வலுவில்லாம இருக்கிறியா? நீ வாழ்க்கையில எந்த உபத்திரவத்தில் உளைச்சல்ல, மன உளைச்சல்ல இருக்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனம் தான், ஆனா அந்த பலவீனத்தில் நான் உனக்கு என்னவா இருக்கிறேன்? துணையா இருக்கிறேன். என்னுடைய அருள் உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் எஸ்ஐயா 49:15 சொல்லுகிறது, உலகத்தில் தாய் மறந்தாலும் நான் உன்னை, ஏன்னா உன்னை எங்க வச்சிருக்கிறேன்? என் உள்ளங்கையில பொறித்து வைத்திருக்கிறேன். கை தட்டுங்க பார்ப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எஸ்ஐயா 49:15 என்ன 3 வசனங்கள் சொல்லுகிறேன். 1 திருப்பாடல் 63:7, நீர் எனக்கு துணையாயிருந்தீர். ஆண்டவர் சொல்றாரு 2 கொரிந்தியர் 12:9, ஓம் பலவீனமா அதுல நான் பலனா வந்துட்டேன். எஸ்ஐயா 49:15 சொல்லுது, எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க, பயப்படாத, உன்னை அம்மா மறந்தால் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், ஏன்னா நான் உன்னை உள்ளங்கையில் என்ன செஞ்சிருக்கேன்பா, பொறித்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த நல்ல தேவன் நமக்கு உதவியாக இருக்கிறார். இந்த நல்ல தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? விசுவசிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு துணையாக இருக்கிறீர். ஆமென். நீர் எனக்கு உதவி அனுப்புவீர். ஆமென். நீர் எனக்கு உதவியை அனுப்புவீர். எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். நன்றி, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. பாடுவோம். நன்றி, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா.
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஒரு நிமிஷம் ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறாருங்கிறத நம்புங்க. முதல்ல தேவன் தான் நமக்கு துணை, ஆண்டவர் தான் நமக்கு துணையாக இருக்கிறார், ஆண்டவர் தாங்க நமக்கு துணை, ஆண்டவர் தாங்க நம்ம நடத்துகிறவர். அந்த தெய்வத்தை நாம் நினைத்து பார்ப்போம். சங்கீதக்காரன் சொன்னா பாத்தீங்களா, திருப்பாடல் 63:7, நீர் இதுவரையிலும் எனக்கு துணையாக இருக்கிறீர், துணையாக இருக்கிறீர், அதனால உம்முடைய ரெக்கைகளின் கீழ் நான் மகிழ்வேன். கைகளை உயர்த்தி ஒவ்வொருவர் வாயை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுவோம். நல்ல குரலை உயர்த்தி பிரதர் கூப்பிடுங்க. நன்றி சொல்லுங்க பிரதர், நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி. பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே பாருங்க, தேவன் நமக்கு உதவியாக இருக்கிறார். ஆமென். தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். ஆமென். நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. சந்தோஷம் இல்லையா? நீங்க நினைக்கிறீங்களா, எனக்கு எங்க வீட்டுக்காரர் இருக்காரு, பிள்ளைங்க இருக்கு, எங்க உறவுக்காரங்க இருக்காங்க, ஒரு பெரிய செல்வந்தர் எனக்கு துணையாக இருக்கிறாரு, இப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் இந்த ஊழிய அனுபவத்தில் உண்மையிலேயே உங்களுக்கு சொல்கிறேனே, சில நேரங்களில் உண்மையை சொல்லணும், அப்போ தான் நமக்கு நல்லது. பிரைஸ் தி லார்ட். ஒரு கன்வென்ஷனோ ஒரு நற்செய்தி கூட்டமோ, நான் இந்த தியான இல்லம் ஆரம்பித்த புதிதிலே ஆண்டவர் இந்த ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய பணியை ஆரம்பித்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அந்த பணி ஆரம்பிக்கும் போது என்னுடைய தகப்பன் ஜோசப் ஃபாதர் கேட்குறாரு, எப்பா கொஞ்சமாவது யோசிக்கிறியாடா, நீ யோசிக்கிறியா, இது எப்படி செய்வேன்? என்னைக்கா ஒரு நாள் சோறு போட்டால் பரவாயில்ல, வருஷம் முழுசு என்ன செய்யணும்? சோறு போடணும். எப்படா முடியும்? இல்லைப்பா ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஆனால் மனசு சொல்லுது என்ன தெரியுமா, இவங்களை பார்க்கலாமா? சொல்லுங்க. ஏன் நான் என்னைய சொல்கிறேன், உங்களை சொல்லலை. இன்னும் என்னையை பார்த்து இந்த அக்காவை பார்க்கலாமா? ரொம்ப அந்த அக்கா பாசமாக சொல்லும், எப்பவும் சொல்லும், பிரதர் என்ன வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு இருக்கிறேன், செய்கிறேன். உடனே அந்த அக்காவை பார்ப்போம், உடனே பையன்ட்டு சொல்லுது இந்த பிரதரை பார்ப்போம், அந்த பிரதரை பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய இரக்கத்தினால 2017ஆம் ஆண்டு தவக்காலத்தில் முதல் அந்த சாம்பல் புதனன்னைக்கு அந்த பணியை ஆரம்பிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொன்ன சில பேர் முதல் மாதத்தில் கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி செஞ்சாங்க, உதவிகளை செஞ்சாங்க. உடனே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நன்றி அப்பா அப்படின்னு ஸ்தோத்திரம் போட்டாச்சு. அல்லேலூயா. இப்போ அடுத்த மாதத்துக்கு பொருள் வேணும், பொருள் வேணும். இப்போ எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது. அல்லேலூயா. முதல்ல 50 பேர் ஆரம்பிச்சது, இப்போ எண்ணிக்கை கூட ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தா வழக்கமாக போய் சந்திக்க வேண்டியவங்கெல்லாம் மெல்ல 2ஆவது மாதத்துலேயே மெல்ல மெல்ல ஒவ்வொரு காலாக அகன்று போகுது. பிரைஸ் தி லார்ட். இப்போ என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் நகர அந்த தேவைகள் அதிகமாகுது. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு நாள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்துருக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஏப்பா இந்த ஊழியம் ஓ ஊழியமா ஏன் ஊழியமா, இது நான் பண்ணணுமா நீ பண்ண போறியா? இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். என்னிடத்துல கேட்ட இதே கேள்வி உங்கள்கிட்டயும் ஆண்டவர் கேட்குறாரு, இது உன் குடும்பமா என் குடும்பமா? சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க தெரியுமா, என் குடும்பம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க பாப்பா? நீ ஏன் கவலைப்படுற? என் வீட்டுக்காரரு, என் பிள்ளைங்க, நான் என்ன பண்ணுவேன்? நான் உண்மையிலே சொல்கிறேன், அன்னைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசின அந்த காரியத்தை உணர்ந்து பார்க்குறேன். நான் நடத்தனா இனிமேல் நீ என்ன செய்யக்கூடாது, இந்த காசுக்காக நீ யார் வீட்டு வாசலையும் தட்டாத. காமனாக சொல்கிறது, உதவி செய்ய விரும்பினா செய்யுங்க, அவ்வளோதான். நீ யார் வீட்டு வாசலையும் இதுக்காக போய் நிற்காத. எந்த ஊழியத்தையும் இதை வச்சு பிரஸ்தாவப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காது. உண்மையை சொல்கிறேங்க, இன்றைக்கி கடந்து வந்த பாதையில் சொல்கிறேன், கொரோனா வந்துச்சு, வெள்ளங்கள் வந்தது, என்னெல்லாமோ வந்துச்சு. ஆனால் ஒரு நாளும் குறைவில்லாமல் ஆண்டவர் அதை செய்து. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா தேவன் என்னுடைய வாழ்க்கையில பொறுப்பாளராக இருக்கிறார். சொல்லுங்க, யார் பொறுப்பாளர்? அப்ப முதலாவது தேவன் நமக்கு உதவியாக, துணையாக, அவரே நமக்குரிய துணையை உண்டாக்கி கொடுக்கிறார். கை தட்டுங்க பாபு.
பிரைஸ் தி லார்ட். இப்போ முதல் பகுதி நீங்கள் நல்லா கொஞ்சம் தேவன் நமக்கு ஒரு 3 காரியங்களை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா. தயாராக இருக்கீங்களா? சொல்லுங்கள், தயாராக இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமம் தொடக்க நூல் எடுத்துக்கொள்ளுங்கள். தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. பின்பு ஆண்டவராய கடவுள் மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். கை தட்டுங்க பாப்போம். நல்ல கவனிங்க. முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கைக்குரிய துணையை உருவாக்கக்கூடிய பொறுப்பு யாருது? சொல்லுங்க, யாருது? ஆண்டவருடைய பொறுப்பு. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது தயவு செய்து நமக்கு புரியணும், நம்முடைய வாழ்க்கைக்குரிய நமக்குரிய துணையை தேவன் நமக்காக உண்டாக்கி தருவார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் பாருங்க, நிறைய குடும்பங்களில் பாருங்க, துணையை தேடி நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் தெரியுமா? அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு சாதாரணமாக இன்னைக்கு உலகத்தில் ஒரு நல்ல பிஸ்னஸ், ஒரு பெரிய பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லணும்னா இன்னைக்கு என்னென்னா திருமண தகவல் மையங்கள். இன்னைக்கு எல்லாம் என்ன பங்குகளில் கூட இருக்குது. சாதி, உங்களுக்கு ஏற்ற சாதிக்கு ஏற்ற மாதிரி கூட என்ன மதத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நாங்களே என்ன பண்ணுறோம், மணமகளை ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு. இது பங்குகளில், திருத்தலங்களில், சில இடங்களில், எல்லா இடத்துலையும் ஜபக்குழுக்கள் கூட இப்போல்லாம் இப்படி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பைபிள் ஆண்டவர் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? ஏற்ற துணையை ஆதாமுக்கு யார் உருவாக்குவேன்? ஆண்டவர் சொல்ல, நான் உண்டாக்குவேன். சொல்லுங்க, யார் உண்டாக்குவார்? அப்போ உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஏற்ற துணையை யார் உருவாக்குவா? ஆண்டவர் உருவாக்குவார். இங்கே இருக்கிறவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நல்ல வேலைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ ஒரு துணையை அவர் உண்டாக்குனதுனால தான் 25 வருஷம் 30 வருஷத்தை கடந்திருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இன்னைக்கெல்லாம் பாருங்க, இன்னைக்கு ஒரு உலகத்தில் ஒரு சீரழிவு என்னன்னு லிவிங் டுகெதர்னு நம்ம சொல்கிறாங்க. அப்படி தானே? அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரில. என்னது? வாழ்ந்துக்கலாம். அந்த அக்கா அழகாக சொல்லுது, வாழ்ந்துக்கலாம் பிரிஞ்சுக்கலாம். அப்படின்னா என்ன? லிவிங் டுகெதர். இன்றைக்கி படித்த பிள்ளைங்களுக்குள்ளெல்லாம் எல்லாம் பெங்களூரு, சென்னை, பல பட்டணங்களில் வாழ்கிற எல்லாருக்குள்ளே இப்போ இப்படிப்பட்ட மனசு வந்துட்டு, ஏமா எப்போ அவனுக்கு திருமணம் முடிக்கணும்டா, மகனே உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்க எனக்கு ஆசை. பண்ணி பார்க்க ஆசையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 6 மாதம் பழகுவோம். ஒரு 6 மாதம் அந்த பிள்ளை எங்கூடயே என்ன செய்யட்டும், தங்கட்டும். ஒத்து போனால் முடிக்கிறேன், இல்லைன்னா புரிஞ்சுக்கிறேன். இதை நம்ம ஊரில் சொன்னால் செருப்பால் அடிப்போம். ஆனால் இதுதான் எங்கே நடக்குது? இவங்க ஜாப்புக்கு வேலைக்கு போகிற இடங்களில் இப்படி என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்களே என்ன செஞ்சுக்கிறாங்க, ஐடி ஃபீல்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்ட்டு போகிறாங்களே, அவங்களாவே ரூம்மேட்டுன்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டு பழகுறாங்க. அப்புறம் என்னெல்லாமல் இப்போ அநீதியில் விழுந்து கடைசியில் பரிதாபமாக வாழ்க்கையை முடிக்கிறாங்க. சரி, இப்போ பைபிள் என்ன சொல்லுது? உங்கள் வாழ்க்கைக்குரிய துணையை உருவாக்குகிறவர் யார்? தேவன். அது உங்களுடைய கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, நமக்கு ஒரு நல்ல துணையாக நண்பர்கள் கிடைக்கணும்னா கூட அது யாரை உருவாக்கணும்? தேவன் உண்டாக்கணும். நீங்கள் வெறும் கணவன் மனைவியில் மட்டும் போய் நிற்கக்கூடாது. ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு ஐக்கியத்துக்குள்ளே கூட ஒரு ஸ்நேகத்தை உருவாக்கக்கூடியவர் கூட யார் தான்? ஒரு துணைவர் தான். பிரதர் உங்களுக்கு யார் இருக்கா? அந்த அண்ணன் இருக்காங்க, கூட பிறந்தவங்க இல்லை. ஆனால் நம்ம சொல்லுவோம் சிலரை அண்ணன், சிலரை தான் சிலர் அண்ணனாக சொல்ல முடியும், சிலரை தான் தங்கச்சா சொல்ல முடியும். ஆனால் அந்த துணையை தேவன் நமக்கு உருவாக்கி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, தேவன் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது அதில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. தொடக்க நூல் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம் படிங்க. தொடக்க நூல் 2:20. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான், தனக்கு தகுந்த துணையோ மனிதன் காணவில்லை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க. எல்லாத்தையும் பார்த்தான், ஆனால் அது அவனுக்கு ஏற்ற துணையா இல்லை. அப்போ இதுலேருந்து என்ன புரியணும்?
மனுஷனால தனக்கு ஏற்ற துணையை அவனால கண்டுபிடிக்கவே சொல்லுங்க. இந்த லவ் பண்ணி கல்யாணம் முடிச்ச யாரா இருக்கீங்களா? இருக்கீங்களா பிரதர்? இப்போ கேட்டு போதா என்ன சொல்லுவீங்க? அதை போய் கேட்குற, அன்னைக்கு பார்த்தது வேற, இன்னைக்கு பார்க்குறது என்னக்கா? அன்னைக்கு பார்க்கும்போது அது எப்படி இருந்துச்சு? அது எப்படி இருந்துச்சு? அன்னப்பறவை மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அது தீக்கோலியாக இருக்குப்பா. அன்னைக்கு பார்க்கும்போது புறா மாதிரி இருந்துச்சுப்பா, இப்போ எப்படி இருக்குது? கழுகா இருக்குதுப்பா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்னைக்கு பார்த்தோன்னா அது அவ்வளோ அன்பாக இருந்துச்சுப்பா, இப்போ வம்பாதான் இருக்குது. ஏன்? மனுஷனால் அவனுக்கு ஏற்ற துணை என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்கவே அந்த சக்திலாம் அவன்கிட்ட கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. நீ பெர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நாள் உனக்கு பேயாக மாறிடுது. நீ உனக்கு சரியே அப்படின்னு சொல்கிறது ஒரு நாள் உனக்கு என்னவாயிருது? பரிதாபமாக உனக்கு நீனே சொல்கிற, படுகுழியை தோண்டி விழுந்துட்டேன் பிரதர் அப்படி நீனே சொல்கிற. நிறைய தங்கச்சிகளுடைய கண்ணீர் கதை இருக்குது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ பைபிள் சொல்லுகிறது, ஆதாமுக்கு ஆண்டவரை சொன்னார், நான் தான் உருவாக்குவேன். சொல்லு சிஸ்டர், சொல்லுங்க ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஏற்ற துணை என்ன செய்வேன்? நான் தான் உண்டாக்குவேன். அப்போ ஆண்டவர் சொல்ற வசனத்தை புரிஞ்சுக்கோங்க. முதலாவது, தேவன் நமக்கு ஏற்ற துணையை உருவாக்குகிறார். சொல்லுங்க. ஏற்ற துணை யார் உருவாக்குறா? ஆண்டவர் தாங்க உருவாக்குறாரு. ஏற்ற துணையை ஆண்டவர் தான் உருவாக்குறாரு. நீங்களா உருவாக்க முடியாது, நீங்களா உருவாக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு உலகம் என்ன செய்யுது தெரியுமா? இன்னைக்கு நம்ம எல்லாம் உருவாக்குறோம். சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? உறவுகளை. இன்னைக்கு என் பையனுக்கு நான் பிரதர் பொண்ணு பார்த்துருக்கிறேன். எப்படிமா? அந்த பிள்ளை அப்படி தட்டினா அப்படி சொட்டு ரத்தம் வர்ற மாதிரி செக்கச்சவேன்னு இருக்குது. கண்ணத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்க, அப்படி ஃபோட்டோவெல்லாம் காமிக்குது. பார்த்தா அப்படி புஷ்ஷுன்னு இருக்குது, தக்காளி பழம் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அதில் ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. தெரியுமா பிரதர், என் பையனுக்கு நான் ஹைடெக் லெவலில் பொண்ணு பார்த்துருக்குறேன். என் பொண்ணுக்கு பையனை பார்த்துருக்குறேன். எப்படி? பயங்கர டேலண்ட். ஐயோ எள்ளுனா என் எப்படி இருப்பா? என்னையா இருப்பா. இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, நீங்கள் அப்படிலாம் கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. இப்படிலாம் வாய்கிலேயே பேசினவங்ககிட்ட என்ன கேளுங்க, அப்புறம் எப்படி இருக்கா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் உண்மையை சொல்லுங்களா? இப்படி வாய்களையே பேசினவங்கள்ட்ட போய் கேளுங்க. இவ்வளோ என்னம்மா ஏற்ற துணியை உண்டாக்கிட்டியா? ஐயோ அத்துக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கு, உசுறு போப்பாது. நல்ல கவனிங்க. நீங்கள் எல்லாம் காசு பணம் கொடுத்தெல்லாம் ஏற்ற துணை நினைச்ச முடியாது. என் பையன் எம்பிஏ படிச்சிருக்கான், என் பொண்ணு அது படிச்சிருக்கா, இது படிச்சிருக்கான்லாம் ஏற்ற துணையை உண்டாக்க முடியாது. ஏற்ற துணை யார் உருவாக்கணும்? அதனால தான் அப்ரஹாம் தன் மகனுக்கு ஈசாக்குக்கு 40 வயசில் பொண்ணு பார்த்தாரு. பொண்ணு பார்த்தாரா? சொல்லுங்க. ஒரு BMW காரு, ஒரு MLA மகா, ஒரு MP மகா, ஒரு அனில் அம்பானியுடைய குடும்பத்தில் இருந்து இல்லை அப்படிலாம் பார்த்தாங்களா? ஒரு பெரிய பணக்காரங்க வீட்டில் இருந்தால் பார்த்தாரு? ஒன்றும் கிடையாது. அவர் சொன்னார் பாருங்க, நீ போ, தேவன் உன் கூட இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எலியேசர்ங்கிற அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு சொன்னாருங்க, வாடா, கடவுள் அறியாத ஜனத்திட்ட போய் என் பையனுக்கு என்ன செஞ்சிடாத. இன்னைக்கெல்லாம் பாருங்க, பொண்ணு அழகா இருக்கா, படிச்சிருக்குதா, வேலை சாக்குதா, சம்பளம் வாங்குதா, எல்லாம் பார்க்குறிய. இந்த பொண்ணுக்கு தெய்வ பயம் இருக்கான்னு தெரியுமா உனக்கு? ஒரு நாளாவது வாழ்க்கை துணைக்காக ஜெபம் பண்றியா? இங்கே இருக்கிறவங்களாம் இனிமேலாம் நீங்கள் ஜெபம் பண்ண முடியாது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லு, இனிமேல் எங்கே நீ தேட போகிற? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ பேசாமல் கற்பனையில் போயிடாத, அப்புறம் நான் பழி பாவத்துக்கு ஆளாயிருவேன். உன் பிள்ளைக்காவது அப்படி பாரு. அல்லேலூயா. பார்க்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணு, முழங்கால முடக்கு. ஆண்டவரே, உங்களுக்கு ஏற்ற துணை, என் பையனுக்கு ஏற்ற துணையை நீங்கள் உருவாக்குங்க, என் பொண்ணுக்கு ஏற்ற துணையை நீங்கள் உருவாக்குங்க. ஆபிரகாம் ஜெபம் பண்றாருங்க, ஏற்ற துணையை தேவன் தருவார், நீ போ.
அந்த வேலைக்காரனை பாருங்க, எலியேசர், அவன் ஜெபம் பண்ணான். அவன் உடனே ஃபோன் பண்ணி மூளையெல்லாம் பயன்படுத்தி, இல்லைனா இவனை புரோக்கர்லாம் பிடிச்சிட்டாலே இல்லை, அவன் ஜெபம் பண்ணுறான். என் தலைவராகி அபிரகாமின் கடவுளே, நான் போகிற இடத்துல நீர் எனக்கு என்ன செய்யணும், வெற்றியை தரணும்னு ஜெபம் பண்ணான். சிஸ்டர், பிரதர், நம்ம வாழ்க்கையில் ஏற்ற துணையை ஆண்டவர் தாங்க உண்டாக்கி கொடுப்பார். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு உலகம் ரொம்ப நாகரீக உலகம். நீங்கள்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போம்லாம் பெற்றோருக்கு அந்த கவலையே, அந்த வேலையே இல்லை. பக்கத்தில் கை சொல்லுங்க, உனக்குலாம் அந்த வேலையே இல்லைப்போ. அதுலேயும் இப்போ உனக்கும் சின்ன முட்டை வச்சுருக்கே, நீ கவலைப்பட வேண்டாம். ஏன், நான் இன்றைக்கி ஒரு செய்தி படித்தேன். இப்போ தென்கொரியா, ஜப்பான், சீனா போன்ற பெரிய பெரிய சில நாடுகளெல்லாம் பெண்களுக்கு குழந்தை பெக்கிறதுக்கு என்ன இல்லையா, பேறுகால வழி, இப்படி 10 மாதம் சுமந்துட்டுலாம் என்ன செய்கிறதில்ல. சொல்லுங்க, வாந்தி, வாமிட்டிங், கறக்கம், மயக்கம், இதுக்கெல்லாம் என்ன இல்லை, நேரம் இல்லை. அந்த வழியெல்லாம் நமக்கு வேண்டாம். அதனால் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்களாம். முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்களாம், படிக்கலையா அந்த நியூஸ் உங்களுக்கு? என்ன பண்ணுறாங்க, ஒரு லேப் வச்சுருக்குறாங்க. ஆணுடைய உயிரணு, பெண்ணுடைய கருமுட்டை ரெண்டையும் கொடுத்துடணும். கொடுத்துட்டா அவங்க ஒரு ஃபீஸ் அக்ரிமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துக்கலாம். அவனை சச்சின் டெண்டுல்கர் மாதிரி ஆக்கிக்கலாம். என்னெல்லாம் இருக்குதோ எல்லாம் கொடுக்கலாம். உங்கள் செல்ஃபோனில் உங்கள் பிள்ளை பேபி உருவாகுதே உங்களுக்கு தெரியுமா? அவனை ஒரு லேப்பில் வச்சு, உங்கள் வயிறு மாதிரி அங்கே ஒரு லேப் வச்சு அதில் உருவாக்குறாங்களாம். மனித உயிர்களை என்ன செய்கிறாங்க, உருவாக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 30,000 பேர் நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம். உங்கள் பிள்ளை பாட்டு கட்டிகிட்டே இருக்கும். நீங்களே அப்படி கண்ணை மூடிட்டே உங்கள் பிள்ளை கூட பேசலாம். இப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துட்டே போகுது. நீங்கள் யோசித்து பாருங்கள், மனுஷ வாழ்க்கை எப்படி முடியும், மனுஷ வாழ்க்கை எப்படி முடியும்னு கற்பனையை நீங்கள் பண்ண முடியாது. இன்றைக்கி அதனால தான் பாருங்கள், கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி என்னது, எப்பா தெரியுதுப்பா, பெரிய வெள்ளி தெரியுதோ இல்லையோ, ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியுதப்பா, கிழவிக்கும் தெரியுது. அல்லேலூயா. அதனால தான் 14ஆம் தேதி இப்போல்லாம் என்ன பாருங்கள், வெளிநாட்டிலலாம் என்ன ஆகிட்டான், ஒரு ஆளை நேரெல்லாம் லவ் பண்ணுறது முடியலை. இப்போல்லாம் கற்பனையில் ஆட்கள் என்ன செய்கிறாங்க, உருவாக்கி அவனை ஏஐன்னு சொல்லி ஒன்று வந்திருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஏஐ அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஒரு பரிமாற்றம், அறிவியல் வளர்ச்சி. அதுலேயே ஒரு நபரை நீங்களே சித்தரிச்சிக்கலாம். நீங்கள் கற்பனை பண்ண ஒரு நபரோடு நீங்கள் என்ன செய்யலாம், பேசலாம், அவரோடு நீங்கள் உரையாடலாம். அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டி, உனக்காக காத்திருக்கிறேன். இப்படி மனுஷனுடைய வாழ்க்கை இப்போ எப்படி முடியுதுமா, மாயையில் முடிய போகுது. அப்படின்னு அர்த்தம் என்ன, இப்போ நான் இல்லாத ஒரு நபரை போய் பிரதர் உங்களை அன்பு செய்கிறேன்னு சொல்ல முடியுமா? இல்லாத ஒரு கிழவியை போய் அன்பு செய்ய முடியுமா? அப்போ நீ யாருன்னா லூசு பையெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். உலகம் எங்கே போகுதுன்னா பைத்தியக்காரத்தனத்துக்கு போயிட்டு இருக்குது, ஒரு மாயையில் போயிட்டு இருக்குது. அதனால தான் பாருங்கள், வீட்டில் இருக்கிற அண்ணனை நேசிக்க முடியாது, ஆனால் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டை சொல்லுங்கள். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், வீட்டுக்கார்ட்ட பேச மாட்டேக்கா, வாட்ஸ்அப்பில் எவன்கிட்டே பேசுகிறா, கல்யாணம் முடிஞ்சவளையும் சேர்த்தான் சொல்கிறேன். வாழ்க்கை துணை கூட பேச மாட்டேங்கிறான், ஆனால் எவ்வளோடையும் பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு பாருங்கள், ஒரு அம்மாலாம் சொன்னது, வருத்தப்படாதீங்க பிரதர், என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேச மாட்டேங்கார், ஆனால் செல்ஃபோன் பக்கத்தில் வந்துட்டா செல்ஃபோன் எடுத்துகிட்டு நினைச்சிடாரு, ஓடுறாரு. சில பெண்களை பாருங்கள், ஒரு அம்மாலாம் டைவர்ஸே பண்ணிவிட்டு வீட்டுக்காரரை, அவன் சொன்னானா நான் வேணுமா உனக்கு செல்ஃபோன் வேணுமா, நீ வேண்டாம் செல்ஃபோன் போட்டு போயிட்டான். தயவு செய்து சொல்லுகிறேன், வாழ்க்கை துணை கடவுள் நமக்கு தருகிறது. அல்லேலூயா. கடவுள் உங்களுக்கு தருகிற வாழ்க்கை துணை அவர் தரணும். பைபிள் சொல்லுது, ஏற்ற துணையை நான் உருவாக்கி தருவேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, ஆபிரகாம் மகன் ஈசாக்குக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தது யாரு? ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு. ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாருங்க. ஆண்டவர் தேர்ந்தெடுத்த துணை. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் எனக்கு துணையாக, அது யாராக இருக்கலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா சார், அதுக்கு முன்னாடி நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே இதை நான் செய்யணுமா, எனக்கு யாரை கொண்டு வரணும், நீங்கள் கொண்டு வரணும்.
நம்மளா ஒரு ஐடியா பண்ணுவோம், முடிவு பாருங்க, நம்ம வாழ்க்கை எங்கேயோ ஒரு இடத்துல தோற்று போய் நிற்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் நல்லா உங்கள் பையனுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க, டேய் இவன் ஃப்ரெண்டு கிடையாடா, ஃப்ரெண்டை கூட ஆண்டவர்கிட்ட கேளு. நான் அதனால் உட்காந்து யோசித்து பார்த்தேன், சாரி பாத்தில் அந்த அந்த பகுதி முழு அந்த பஞ்சம் வந்துட்டு, அப்படி தானே சொல்லுங்க, அங்கே முழுசு என்ன வந்துட்டு, பஞ்சம் வந்துட்டு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அங்கே பாருங்க, ஃபுல்லாக பஞ்சம் வந்துட்டு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்ன மாதிரி அங்கே என்ன வந்தது, அந்த எலியாவின் காலத்தில் எலியா அங்கே வானத்தை அடைச்சிட்டாரு, பஞ்சம் உண்டாயிட்டு. ஆனால் பாருங்க, தேவன் சொல்றாரு, நீ சாரி பாத்துக்கு போ. நீ எங்க போ, எங்க போ, சாரி பாத்துக்கு போ. நீ சாரி பாத்துக்கு போனா நான் அங்க உணவு கொடுக்கும்படி உனக்காக ஒரு விதவைட்ட என்ன செஞ்சிருக்கேன், ஒரு பெண்ணிடத்தில் ஒரு கைமெண்ட்டை நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் சொன்னாருங்க, போ, கோடீஸ்வரன் போ, லட்சாதிபதி போ. ஆண்டவர் சொல்லல, ஒரு கைமெண்ட்ட போ, அவள் உனக்கு உணவளிப்பாள். பிரைஸ் தி லார்ட், சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாருங்க, தேவன் உங்களுக்குரிய ஏற்ற துணையை உருவாக்கி தரணும். உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் உருவாக்கி தரணும், ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் சங்கீதம் திருப்பாடல் 68ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க, தனிமையில் இருக்கிறவனுக்கு, படிக்கிறீங்களா? 68ஆம் அதிகாரம் 6வது வசனம், தனிமையில் இருப்போருக்கு கடவுள் குடும்பத்தை அமைத்து தருகிறார். கை தட்டுங்க பாப்போம். வீட்டை கட்டி கொடுக்கிறாராம். அப்படின்னா அர்த்தம் என்ன? உறைவிடம் அப்படின்னா என்னது? ஃபேமிலி. ஒருவேளை உங்கள் வீட்டில் யாராவது ஒரு 30 வயசுக்கு மேலே இன்னும் கல்யாணம் முடியாமல் இருக்காங்கன்னா இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் தம்பிக்கு, என் அண்ணனுக்கு, இல்லை என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மன வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுங்க. எங்கள் வீட்டு பிள்ளைங்க நல்ல ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுங்க. ஒருவேளை ஒரு குடும்ப பிரச்சனைனால ஏதாவது தனிமையாக இருக்கலாம். ஒருவேளை யாராவது தங்கச்சிகள் சின்ன வயசில் யாராவது தம்பிகளோ ஒருவேளை மனைவியோ கணவனை இழந்திருக்கலாம். விட்டுறாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு ஏற்ற துணையை நீங்கள் கொடுங்க. மனிதன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல. பிரைஸ் தி லார்ட். அப்போ வாழ்க்கையில் கடவுள் நமக்கு ஏற்ற துணையை உருவாக்கி கொடுக்கிறார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நீங்கள் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு நல்ல துணையை உருவாக்கி கொடுக்கிறவர் தேவனே. ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ரெண்டாவது, தேவன் நமக்கு எப்படி துணையாக உதவியாக அவர் இருக்கிறார் அப்படின்னா, சங்கீதம் திருப்பாடல் 91ஆம் அதிகாரம் 11-12வது வசனம் படிக்கிறீங்களா? 91 படிங்கம்மா. நீ செல்லுமிடமெல்லாம் உம்மை காக்கும்படி, உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உங்களை அல்லேலூயா. முதலாவது, உங்களுக்கு ஏற்ற துணையை அவர் உருவாக்குகிறார். இரண்டாவது, தேவன் தம் தூதர்களை உங்களுக்கு துணையாக வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், தூதர்கள் ஆராதனைக்குரியவர்கள் அல்ல. எந்த தூதரும் மிக்கேல் சம்மன்ஸ் ஆராதனைக்குரியவரா? இல்லை, மரியாதைக்குரியவர்கள். தூதர்கள் யாரு? மரியாதைக்குரியவர்கள். புரிஞ்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். எல்லா வான தூதர்களும் மரியாதைக்கு உரியவர்கள். தூதர்களை வணங்கக்கூடாது, தூதர்களை ஆராதிக்கக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் உதவி செய்வேன், துணையாக இருக்கிறேன். எப்படி? தேவன் தம்முடைய தூதர்களை நமக்காக. அதனால தான் நீங்கள் எபிரேயர் எடுத்துக்கொள்ளுங்க, பைபிளை கொஞ்சம் நல்லா பரட்டிக்கோங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 1 அதிகாரம் 14வது வசனம் படிங்க. எபிரேயர் 1:14 சீக்கிரம். எபிரேயர் 1:14 படிக்கீங்களாமா? ஒருத்தர் படிங்க. அவர்கள் அனைவரும் ஊழியம் புரியும் ஆவிகள் அல்லவா? நமக்கு உதவி செய்யவே தேவன் தம்முடைய தூதர்களை. அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும்
நம்ம எல்லாருக்கும் நமக்கு சின்ன வயசில் கேட்டிசம் படிக்கும்போது நமக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. நமக்கு வலது பக்கத்தில் பார்த்தா ஒரு தூதர் இருக்கிறது படம் நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. இப்போம்லாம் அப்படி கேட்டிசம் சொல்லி கொடுக்காங்கன்னு தெரியல. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். அல்லேலூயா. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டிசம் அப்படின்னாலே எங்கள் புனிதர்களை பற்றி கண்டிப்பாக ஒவ்வொரு வாரமும் ஒரு புனிதரை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. மறைக்கல்வி வகுப்பெல்லாம் அப்படி நமக்கு இருந்துச்சு, பரவாயில்ல. ஆனால் இப்போம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியலை, கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லது. அல்லேலூயா. பைபிள் தூதர்களை அனுப்பி கடவுள் நமக்கு உதவியை வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தூதரை வைத்திருக்கிறார். நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய தூதர் நம்ம வீட்டுக்கு, இப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றீங்கன்னா என்ன பண்ணுங்க? ஆண்டவரே உன் தூதரை எங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இது நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு நம்ம சொல்லுவோம்ல கோயில் கணக்கு பிள்ளை, அப்படி தானே? கோயில் கணக்கு பிள்ளை இல்லைன்னா உபதேசியார். ஒரு கேரளாவில் நடந்த சம்பவம். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் அப்புறம் நான் வாழ்க்கையில் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. அல்லேலூயா. ஒரு குருவானவர் சொன்னார், ஒரு கோயில் உபதேசியார். அந்த கோயில் உபதேசியார் கோயிலுக்கு வந்துட்டார். வீட்டோட எல்லாத்தையும் கூப்பிட்டு பிள்ளைங்கள்லாம் காலிலே கூப்பிட்டு வந்துடுவாராம். இப்போ வந்துட்டா வீட்டில் வந்து ஆலயத்தில் வந்து ஜபம்லாம் முடிஞ்சது. ஒரு பக்கத்தில் இருக்க சப்ஸ்டேஷன்லாம் போயிட்டு குடும்பமாக போயிட்டு ஜபத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் அவர் வீட்டில் தோட்டம் போட்டிருக்காரு. அதில் பார்த்தா செவ்வாழை கொலை, நல்ல பெரிய கொலை ஒன்று இருக்குது. செவ்வாழை வாழை, அந்த வாழையில் செவ்வாழை பெரிய கொலை. பார்க்குறாரு, கொலையை காணும், செவ்வாழை கொலையை காணும். மனைவி கதவு திறக்க போனாங்களாம். மனைவியை பார்த்து சொன்னார், கதவை திறக்காத, எல்லாம் வெளியே வா. ஆண்டவரே, வீட்டை விட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போனேன்? நான் ஒவ்வொரு வேலையை செய்ய போகிறேன். என் வீட்டையும் தோட்டத்தில் உள்ள ஒரு வாழைக்குலைக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியலை உம்மால, நீர் என்னத்தை எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க போறீர்? முடிவிடும். ஏய், வீட்டை திறக்காத அப்படின்ட்டு மனைவியில் சொல்லிட்டு அவர் சொன்னாராம், ஆண்டவரின் தூதரே ஒழுங்காக வந்துடும். எவன் கொலையை கொண்டு போனான் அவன் வந்தால் மட்டும்தான் வீட்டை நினச்சிக்குவேன். இதை சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் திரும்பி பார்த்தா ஒருத்தன் கொலையோடு ஓடி வர்றானா. எல்லாம் என்ன ஒரு 6வது வீட்டில் உள்ளவன் தான், ஐயா உன் ஜபத்தை நிப்பாட்டு. ஏன்? முதுகெல்லாம் எரியுது, யாரோ சவுக்கு எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். தேவன் தம்முடைய தூதர்களை நமக்கு காவலாக இதை செஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், சின்னத்தில் ஊழியத்துக்கு வெளியூர் போகும் ஒரு அனுபவம். அப்போ சிலதில் போயிட்டு வரும்போது சிலதில் ட்ரெயினுக்கோ பஸ்ஸுக்கோ நமக்கு டிக்கெட்டு கிடச்சிருக்காது. பயங்கர ரஷ்ஷான நாளில் போயிருப்போம் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு. எனக்கு உண்மையிலே சொல்கிறேங்க, நடந்த சம்பவம் தான். க்ரௌடாக இருக்கும், பஸ் ஸ்டாண்ட் வரை கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க கூப்பிட்டு போனவங்க. முடிவில் பஸ் ஏறணும், பார்த்தா ஃபுல்லாக க்ரௌட் இருக்கும். பஸ்ஸுக்காக காத்து நின்றுட்டு ஏறணும். ஆண்டவரே, இது என்னையா நியாயம்? நீர் பார்த்துக்கிடு, ஏதாவது வழி பண்ணும் அப்படின்ட்டு. சில பஸ்ஸில் ஏறினோடனே ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்கங்க. நம்ம பார்த்து ஏதாவது சீட்டு கிடைக்குமான்னு பார்த்துட்டு படியில் இறங்க போக பாருங்க, திடீர்னு ஒரு ஆள் கூப்பிடுவார், ஐயா வாங்க. யார்யா? என்ன? இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வர்றேன்னா இடம் பிடிச்சி போட்டிருந்தேன், அவன் வரல அப்படின்ட்டு நமக்கு சீட்டை கொடுத்துட்டு அவன் இறங்கி போவான் பாருங்க. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இத மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்கும். தேவன் தம்முடைய தூதர்களை நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு தேவ தூதர்கள் இருக்காங்களா? நீங்க உங்க பிள்ளைங்க சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒண்ணே நீ அவனெல்லாம் நம்ப வேண்டாம். ஆண்டவரே, உங்க தூதரில் இந்த பயலோட நினைச்சிங்க அனுப்புங்க. போயிட்டு வாடா மகனே. அவன் எங்கே போனாலும் அவன் திரும்பாமல் அவனை டியூன் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துடுவார். அந்த தேவ தூதர் அவனை பாதுகாப்பார். வெளியூர் போகிறாங்களா, நீங்களாம் ஒன்றும் ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டாம். தண்ணி அடிச்சிருவானோ, குடிச்சிருவானோ, கேர்ள் ஃப்ரெண்டோட சுற்றிடுவானோ, ஒன்றும் பயப்படாத.
ஜெபம் பண்ண வேண்டிய ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு உங்கள் தூதரை அனுப்புங்க சொல்லுங்கள். அவனை சுத்தமாய் கண்ணியமாய் கொண்டு வந்து தேவ தூதர்கள் சேர்ப்பார். அல்லேலூயா. நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு? தோபித்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கலையா? ரஃபேல் என்கிற தூதர் அவனோடு பயணித்தார். சிலருங்களை நமக்கே தெரியாது, நம்ம கூட தேவதூதர் பயணிக்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்கும் சம்பவங்கள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். அல்லேலூயா. சில நேரங்களில் சில சம்பவங்கள்லாம் கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். பிரதர் நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, ஜெபம் பண்ணீங்க, ஏம்மா நான் உங்கள் வீட்டுக்கே வரலம்மா, உங்கள் வீட்டுக்கு வரல, நான் நேற்று இந்த பக்கம் இருந்தம்மா, அங்கே ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இல்லை பிரதர், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் வந்தீங்க, ஜெபம் பண்ணீங்க, அந்த நேரத்துலேருந்து எனக்கு இந்த நோய் சுகமாயிட்டு. பெரிய ஆச்சரியமான சம்பவங்கள் இருக்கு. நீங்கள் ஆண்டவரின் தூதர்களால் பாதுகாக்கப்படுகிறீர்கள். தேவன் உங்களுக்கு துணையை ஏற்படுத்துகிறவர் மட்டுமல்ல, உங்களுக்கு உதவியாக தன் தூதர்களையும் அனுப்புகிறார். ஆமென். சில வசனங்களை மட்டும் நீங்கள் குறிச்சிக்கோங்கண்ணே. அல்லேலூயா. நீங்கள் சங்கீதம் 73 திருப்பாடல் 73ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சீக்கிரம் படிக்கீங்களா? 73 1-2. உண்மையாகவே இஸ்ரவேலுக்கு கடவுள் எவ்வளவு நல்லவர், தூய உள்ளத்தினருக்கு என் கால் சற்றே நிலை தடுமாறின, நான் அடிசறுக்கி விழப்போனேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் விழ போகிறேன், ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு? திருப்பாடல் 94 எழுதி வச்சுட்டாரு பாருங்க. 94 எடுங்க, சீக்கிரம் முடிக்கிறேன். 94ஆம் அதிகாரம் வாசிங்க 18ஆம் வசனம். என் அடி சறுக்குகிறதென்று ஆண்டவரே உமது பேரன்பு, கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. ஒன்றும் பயப்படாதீங்க. தேவன் தன்னுடைய தூதரில் உங்களுக்கு துணையாக, உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு துணையாக. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? தேவன் துணையாக இருக்கிறாருங்கிறத நம்ம நம்புறதில்லை, அங்கே தான் பிரச்சனை. அல்லேலூயா. நீங்கள் ஒரு வேலை செய்ய போகிறீங்க, ஒரு காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவரை கூப்பிடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே வாங்க, தேவனே என் பையன் கூட போங்க, ஆண்டவரே இந்த கடலுக்கு போகிறாங்க, எங்கள் வீட்டுக்காரர் போட்டு அனுப்பியிருக்காரு, நீங்கள் அந்த டிரைவர் கூட இருங்க. நீங்கள் எல்லாத்திலையும் தேவனை கூப்பிட்டு பாருங்க, அவர் உங்களை தம் தூதர்களை வைத்து கால் இடராதபடி பாதுகாப்பார். அதனால தான் நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கலாம். யார்? புனித சூசேப்பர், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வளர்ப்பு தந்தை. மாதாவை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்க முடியாமல் இருந்தார். அதை தெளிவுபடுத்தினது யார்? தூதர் வந்து சொல்கிறார், எப்பா மரியாவை நீ ஏற்றுக்கொள்ள, அப்போ உங்கள் சந்தேகத்தை போக்கணும் நாங்கள் யார் வருவா? ஆண்டவர் தூதர் அனுப்புவார். ஏரோது கொல்ல பார்க்குறான் பிள்ளைய, உடனே இந்த இடத்த விட்டு புறப்பட்டு போன்னு எச்சரிக்கிறார். அப்போ எச்சரிக்கையை கொண்டு வருவர் யார்? ஆண்டவருடைய தூதர். தேவ தூதர்கள் உங்களை எச்சரிப்பார்கள், தேவ தூதர்கள் உங்களை வழி நடத்துவார்கள், தேவ தூதர்கள் ஆண்டவருடைய உடனிருப்பை உங்களுக்கு கொண்டு வருவார்கள். கை தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. சங்கீதம் 94 திருப்பாடல் 94 16ஆம் வசனம். என் சார்பில் பொல்லாருக்கு எதிராக எழுபவர், சொல்லுங்க, பொல்லாருக்கு எதிராக எழுபவர், என் சார்பில் தீமை செய்வோருக்கு எதிராக ஆண்டவர் எனக்கு துணை நிற்காதிருந்தால் விரைவில் மௌன உலகிற்கு. நல்ல கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். முதல்ல ஆண்டவர் எனக்கு துணை ஏற்படுத்துகிறார். ரெண்டாவது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தம் தூதர்களை எனக்கு துணையாக வைக்கிறார். மூணாவது தேவன் எனக்கு துணையாக நிற்காதிருந்தால் என் உயிர் எங்கே போயிருக்கும்? மௌன உலகிற்கு போயிருக்கும். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நீங்கள் வாழணும்னு எத்தனை பேர் விரும்புகிறாங்க? ஒரு 3 நபரை காமிக்க முடியுமா? தங்கச்சி காமிக்க முடியுமா? நீங்கள் வாழணும், நீ நல்லா இருக்கணும்னு விரும்புகிற எத்தனை பேர் சொல்லுங்க. மனிதர்கள் உள்ளொன்றும்
புறமொன்று வைத்திருப்பாங்க. சிலர்லாம் ஓப்பனாக கேட்பாங்க, நீலாம் உசுரோடையா இருக்க. அதுவும் கிழவிகளை பார்க்கும்போதே பார்க்குற பார்வை அப்படி தான் இருக்கும். இப்போ 50 வயசுக்கு மேலே போனால் அப்பா அம்மாவை பிள்ளைங்க பார்க்க வரும்போதே அப்படி தான் பார்க்காங்க. அப்புறம் பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த சங்கீதக்காரன் எழுதுறான், நீர் மட்டும் என் சார்பாக இல்லாமல் இருந்திருந்தா நான் எங்கே போயிருப்பேன்? மௌன உலகிற்கு. ஏன்? அவன் 2 கேள்வி கேட்டான். என்ன தெரியுமா கேள்வி கேட்குறான்? கேள்வி படிச்சிங்களா? என்ன கேள்வி? என் சார்பில் பொல்லாருக்கு எதிராக. 2வது என்ன சொல்றாரு? என் சார்பில் தீமை செய்வோருக்கு எதிராக. அப்போ 2 பேரும் உங்கள் லைஃப்பில் வருவாங்களா? சொல்லுங்க, வருவாங்களா? நீங்கள் லேசாக தொடக்க நூல் 37 எடுக்க வேண்டாம், பிறப்பாங்க, நேரமாயிட்டு. தொடக்க நூல் 37. ஒரு மனுஷனை, ஒரு இளைஞனை ஆண்டவர் காமிக்கிறார். அவனுடைய பெயர் யோசேப்பு. என்ன பேர்? சத்தமா சொல்லுங்க, என்ன பேர்? இந்த யோசேப்பு வீட்டில் செல்லமாக தான் இருந்தான். அவன் ஒன்றும் சாதாரணமாக அனாதையாக வளரல. அவனுக்கு ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்துச்சா? சொல்லுங்கள், சாதாரண ஃபேமிலியா பெரிய ஃபேமிலியா? பெரிய ஃபேமிலி, எஜுகேட்டட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி பெரிய ஃபேமிலி. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்கள் ஃபேமிலியும் பெரிய ஃபேமிலியா? அப்போ சீக்கிரமாக என்ன செய்யணும்? உங்களை நீங்கள் ஆண்டோட ஒப்பு கொடுக்கணும். ஏன் உங்களுக்கு குளிய தோண்டுவான்னு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த கவனிங்க முடிச்சிருந்தேன். இந்த பெரிய ஃபேமிலிக்கு அப்பா சொன்னார், டேய் 10 பேர் ஆடு மேய்க்க போயிருக்கான். அந்த ஆடு மேய்க்க போன சகோதரர்களுக்கு என்ன செய், கொஞ்சம் தூத்துக்குடி மக்கரோனும் கருவாடும் வாங்கி கொடுத்துருக்கேன், கொண்டு போயிட்டு வா அப்படின்னாரு. வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்களேன். அல்லேலூயா. கை வச்சுருங்க, அல்லேலூயா. இப்போ இவர் எடுத்துகிட்டு போகிறாரு. இவர் தூரமாக தான் வந்தார். சொல்லுங்க, தூரமாக தானே வந்தார். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க? ஏங்க இதை கேட்குறதுக்கு ஏன் இவ்வளோ சுலபம்? ரொம்ப எப்படி கேட்குறாங்க? நல்ல கேளுங்க, எப்படிங்க பார்க்குறாங்க? வா, இவளுக்கெல்லாம் வாழ்வு வந்துட்டு. இவளுக்கெல்லாம் வாழ்வு என்னமோ நினச்சோம், ஆனால் எப்படியோ போயிட்டுருக்காள. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பெற்ற பிள்ளைகளை குறித்து நிறைய பேர் உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை பற்றி உங்கள் பிள்ளைங்களுக்கு மார்க் போட்டு வச்சுருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? பகையை உருவாக்கலை. மனிதனுடைய மனம் எப்பொழுதுமே என்னை விட இன்னொருவர் மேலே வரக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் நல்லா கொஞ்சம் இந்த பகுதி பாருங்க. அவன் தூரமாக வர்றதை பார்த்த உடனே அவனுடைய சகோதரர்கள் 19 வசனத்தை படிமா. 37 19 சீக்கிரம் வேகமாக உங்களுக்கு வசனத்துக்காக காமிச்சு கொடுக்குறேன். தொடக்க நூல் 37 19 ஒருத்தர் படிக்கணும்னு. அவர்களுடைய சகோதரர்கள் ஒருவரை பார்த்து, இதோ வருகிறான் கனவின். பக்கத்தில் கை கொடுத்துக்கணுங்க. உங்களுக்கு வக்க பேர் என்னது? பட்ட பேரா வக்க பேரா? பட்ட பேர். சரி, சில ஊரில் பிரதர் எனக்கு வக்க பேர் சொல்லி கூப்பிடுறாவ பிரதர். எப்படியோ கூப்பிட்டுக்கோ. சரி, பிரைஸ் தி லார்ட். உன் வீட்டில் உனக்கு என்ன பேர்? இங்கே தான் சிலர்லாம் பேர் இங்கே நல்லா இருக்குது பேர். அல்லேலூயா. சில வீட்டில் அவங்கவுங்களுக்கு ஒரு பேர் இருக்குமாம்மா? உன் ஃபேமிலியில் உனக்கு என்ன பேர்னு உனக்கு தான் தெரியும். இங்கே சொன்னால் அப்புறம் கூப்பிடப்படாது என்ன? சொல்லுங்க, அல்லேலூயா. அவங்கவுங்க ஃபேமிலியில் ஒரு பேர் இருக்கா? இருக்கா இல்லையாப்பா? இப்போ இவனுக்கு பேர் என்னது? கனவின். எல்லாரும் 10 பேர் சேர்ந்து வச்ச பேர் என்னது? கனவின் மன்னன். வர்றான்டா கனவின். எதுக்கு? அவனை அரியணை போட்டு உட்கார வைக்கிறதுக்கா? 20 அடுத்த வசந்தபடி நாம் அனைவரும் அவனை கொன்று இந்த பாலும் கிணத்துல தள்ளி விடுவோம். கொடிய விலங்குகள் அடித்து கொன்றதாக அப்பண்ட போய் சொல்லிடுவோம். போதும் அவ்வளோதான். ஒரு பயம் நல்லதாக நினைக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஒரு பயம் என்ன செய்ய மாட்டான். இவங்க யாரு? பைபிள் சொல்லுவது 2 பேர். பொல்லாங்கை செய்கிறவன், தீமை செய்கிறவன். சொல்லுங்க.
பொல்லாங்கு செய்கிறவன் தீமை செய்கிறவன். எங்க வெளியே இருந்து ஆள் வரல, எங்க இருந்துச்சு சொல்லுங்க, எங்க இருந்தாலும். நீங்க பைபிள் எடுத்து வாசிங்கன்னா வெளியே இருந்து வந்த துரோகங்களை விட வீட்டுக்குள்ள நடந்த துரோகங்கள் தான் ஆண்டவர் நமக்கு நிறைய காண்பிச்சு வச்சிருக்காரு. வெளியே இருந்து வர்றதை சமாளிச்சிடலாம், வீட்டுக்குள்ள நடக்கிறத. டிப்ரெஷனுக்கு காரணம் வெளியேவா உள்ளேயா? உள்ளதான். தூக்கம் கட்டு போறதுக்கு காரணம் வெளியேவா? என்ன வெளியே அவன் பார்த்து ஒன்று சொன்னா அவனுக்கு பிரச்சனை இல்லை, என் கூட நெருக்கமாக இருந்து பேசினானே அவனால தான் எனக்கு தூக்கமே கெட்டு போச்சு. என் நிம்மதி ஏன் கெடுது? யாரோ ஒருத்தர் சொல்றது இல்லை, என்னோடு இருந்தான் பார்த்தியா, அதான் பைபிள். நான் என்னோடு சாப்பிட்டவனே எனக்கு விரோதமாக ரெண்டகமாக காலை தூக்குறான். இப்போ நீங்கள் பைபிள் படித்து பாருங்க, அவங்க அவ்வளவு தூரம் சொல்லி முடிகிறதுல ரூபன் சொல்கிறான், அவனை கொல்ல வேண்டாம், இந்த பாலுங்கணத்தில் தள்ளிடுவோம். அதுக்கடுத்த யூதா சொல்கிறான், அவனை வெள்ளிக்காசுக்கு வித்துருவோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பிளான் எல்லாம் மாற்றினார். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை அழிக்கிறதுக்கு மனிதர்கள் முயற்சி செய்த பொழுதும், உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு எத்தனையோ பேர் திட்டம் தீட்டிய பொழுதும் தேவன் உங்கள் சார்பில் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, நீங்கள் அதே தொடக்க நூல் ஆதியாகமம் 39 படிக்கிறீங்க, யோசேப்போடு ஆண்டவர் இருந்தார். யோசேப்போடு கூட யார் இருந்தா சொல்லுங்க, யோசேப்போடு யார் இருந்தா? அந்த தேவன் யோசேப்போடு இருந்ததுனால தான் அதே யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார். ஆமென். இன்னைக்கு 3 காரியங்க. 1, தேவன் உங்களுக்கு துணையை ஏற்படுத்தி தருகிறார். 2வது, தேவன் உங்களுக்கு தம் தூதர்களை துணையாக வைத்து உங்களை பாதுகாக்கிறார். 3வது, பொல்லாங்கும் தீமை செய்கிறவர்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுதும் தேவன் உங்கள் சார்பில் இருக்கிறார். கை தட்டுங்க. உங்க சார்பில் இருக்கிறது முக்கியம், இருக்கிறது முக்கியம் இல்லை. யார் எங்க இருக்கணும்? சில பேர் நமக்கு துணையா இருப்பாங்களா? ஆனால் டக்குன்னு பிளேட் மாறுவாங்களா? தோசையை மாற்றி போட்டுருவாங்க, அப்படியே போட்டுருவாங்க. ஆமாம் பிரதர் சொன்னதை நாங்களும் கேட்டோன்றோம். அடப்பாவே, இத்தனை வருஷம் என் கூட வந்தியப்பா, என்னப்பா ஆனிச்சு? அதனால தான் இயேசு சாமி சொன்னார், நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு ஓடி போவீங்க, ஆனால் என் தந்தை என்னை ஒரு நாளும் தனியாக விடவே மாட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் நம் துணையாக இருக்கிறார். துணையை உதவி ஏற்படுத்துகிறார். உதவி செய்ய துணை செய்ய தூதர்களை அனுப்புகிறார். 3வது, நம் சார்பிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பொல்லாருக்கும் தீமை செய்கிறவர்களுக்கும் நம்மை தப்புவித்து நம்மை கனத்தோடு உயர்த்துகிறார். உங்களை உயர்த்துகிறார், உங்கள் குடும்பத்தை உயர்த்துகிறார், உங்கள் வாழ்க்கையை உயர்த்துகிறார். எழுந்து நிற்போம். பலவீனனை பலவானாய் மாற்றுவார், முடியாததை முடிய செய்வார். வாக்குத்தத்தம் சொன்னவர் செய்து முடிப்பார். முடியாததை முறியடிப்பார். வாக்குத்தத்தம் சொன்னவர் செய்து முடிப்பார். சின்னவன பெரியவனாய் மாற்றுவார், பலவீனனை பலவானாய் மாற்றுவார். பாடுவோம். சின்னவன பெரியவனாய் மாற்றுவார், பலவீனனை பலவானாய் மாற்றுவார். முடியாததை முடிய செய்வார். வாக்குத்தத்தம் சொன்னவர் செய்து முடிப்பார்.